வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ கவுன்சிலிங் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சீரியஸோட 2வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் எபிசோடில் ரேங்க், கட் ஆஃப், கவர்மெண்ட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் போன்ற அடிப்படை விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் கவுன்சிலிங்லேயே ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த காலேஜுக்கு எலிஜிபிள்னு பார்த்தா மட்டும் பத்தாது, அதை விட முக்கியமானது எந்த ஆர்டரில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை போடுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு நல்ல காலேஜை வாங்கி கொடுக்கும். ஒரு தவறான சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் அதே ரேங்கில் இருந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்பை இழக்க வைக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சரி, சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி மாணவர்கள் அதிகமாக கேட்கிற கேள்விகளை ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல் கேள்வி, எத்தனை சாய்ஸஸை நான் போடணும்? ஒவ்வொரு வருஷமும் வரும் முதல் கேள்வி இதுதான். அதாவது 20 சாய்ஸ் போட்டால் போதுமா, 30 சாய்ஸ் போடலாமா, இல்லைன்னா 100 சாய்ஸஸ் போடணுமா? என்னோடய ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சது நீங்கள் 50லேருந்து 100 சாய்ஸஸ் வரைக்கும் போடணும். ஏன் அப்படின்னா, சாய்ஸ் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் சாய்ஸை நீங்கள் குறைவாக போட்டுட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இந்த 10 காலேஜஸ் தான் வேணும்னு நினச்சி 10 சாய்ஸஸ் மட்டும் போடுறாங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னா, அந்த 10ல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த நல்ல வாய்ப்பையும் இழந்துடுவாங்க. அதனால தான் சாய்ஸை குறைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறேன். எப்போவுமே சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் ஸ்ட்ராட்டஜி, டிஆர்எஸ் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம். முதல்ல ட்ரீம் காலேஜஸ். இது கொஞ்சம் கஷ்டம், நம்ம கட் ஆஃப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வந்தால் சூப்பர். சுமார் 25% காலேஜஸை இந்த லிஸ்ட்டில் வைங்க. அடுத்தது ரியலிஸ்டிக் காலேஜஸ், உங்கள் ரேங்க்குக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற காலேஜஸ். இதுதான் உங்கள் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கணும். சுமார் 50% அளவுக்கு இந்த சாய்ஸ் காலேஜஸை இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கடைசியில் சேஃப் காலேஜஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது உங்கள் கட் ஆஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ். இது சுமார் 25% வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணினா ரிஸ்க்கும் குறையும், ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகும். அடுத்ததாக காலேஜ் ஆர்டர் எப்படி வைக்கணும்னு பார்த்துடலாம். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். உங்களுக்கு காலேஜ் ஏ ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கோங்க. காலேஜ் பி அதுக்கு அடுத்து, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் கம்மின்னு தெரியும். அதாவது கம்பேர் டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஜிசிடியோட கட் ஆஃப் கம்மின்னு தெரியும். அதை ஃபஸ்ட்டு கம்மின்னு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடக்கூடாது, இது தவறு. டிஎன்இஏவோட சிஸ்டம் எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை பார்க்கும் அப்படின்னா, கட் ஆஃப் ஆர்டரை பார்க்காது. அதனால் நமக்கு எப்போயுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கணும். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது இது. ஆனால் பிடிச்ச காலேஜை மேலே வைங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் முதல்ல அந்த காலேஜுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும். உங்களுடைய ஓசி கட் ஆஃப், அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கட் ஆஃப் ரெண்டுக்குமே பார்க்கும். அது ரெண்டுக்குமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த சாய்ஸுக்கு போய் அதே மாதிரி பார்க்கும். இதுதான் கோல்டன் ரூல். அடுத்ததாக நம்ம பிரான்ச் ஆர்டரை எப்படி வைக்கணும்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், இந்த 4 பிரான்ச்சுமே உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த ஆர்டரில் பிரான்ச்சஸை வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த பிரான்ச் ரொம்ப அதிகமாக பிடிக்குதோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும். அடுத்த விருப்பம் செகண்டு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரே காலேஜில் மல்டிபிள் பிரான்ச் போட்டால் தப்பான இல்லவே இல்லை. அது ரொம்பவே காமனான ஸ்ட்ராட்டஜி தான். நானும் அதையே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சீக்வென்ஷியல் அலாட்மெண்ட். அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் பாதி டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். சிஸ்டம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். அப்புறம் உங்களுடைய முதல் சாய்ஸுக்கு போகும். அந்த சீட் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும். உங்கள் ரேங்க் எலிஜிபிளாக இருக்கான்னு பார்க்கும். இதை ரெண்டும் செக் பண்ணோம். எலிஜிபிள்னா அங்கேயே சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சாய்ஸை பார்க்கவே பார்க்காது. எலிஜிபிள் இல்லையா அடுத்த சாய்ஸுக்கு போகும். இப்படியே உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிற வரைக்கும் உங்கள் லிஸ்ட்டில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் சாய்ஸ் ஆர்டர் ரொம்பவே முக்கியம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்கள் லிஸ்ட்டில்
காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ரெண்டாவது சாய்ஸாக மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மூணாவது பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் சிஎஸ்சி கொடுத்துருக்கீங்க. நாலாவது கவர்மெண்ட் காலேஜ் இசிஏன்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டிஎன்ஏ சிஸ்டம் ஃபஸ்ட்டு சிஜியை பார்க்கும், உங்களுடைய ரேங்க்குக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து எம்ஐடியை பார்க்கும், அதுவும் கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்ஜியை பார்க்கும், அதுவும் கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இசிஏ பார்க்கும். அது உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த சீட் அலோகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் கீழே இருக்கிற சாய்ஸை அது பார்க்கவே பார்க்காது. இதுதான் சீக்வென்ஷியல் அலாட்மெண்ட். அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபில் பண்ணுற சாய்ஸ் லிஸ்ட்டை எடிட் பண்ண முடியுமா? ஆமாம், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பனாக இருக்கும்போது எவ்வளோ நாளும் எடிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2026 ரவுண்டு 1க்கு வந்துட்டு ஜூலை 20லேருந்து ஜூலை 22 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லைன் இருக்கும். அதாவது ஜூலை 20 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை 22 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அது ஓப்பனாக தான் இருக்கும். இதை நீங்கள் லாக் பண்ணாமல் ஜூலை 22 5 மணி வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சாய்ஸை ஃபில் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், திரும்பி ஆட் பண்ணிக்கலாம், ஆர்டர்ஸை மாற்றிக்கலாம். ஆனால் ஜூலை 22 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் லாக் பண்ணணும். நீங்களே லாக் பண்ணலைன்னா சிஸ்டமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் அந்த சாய்ஸை எடிட் பண்ண முடியாது. அதாவது ஒருவேளை நீங்கள் லாக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி சிஸ்டமே லாக் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சையும் பண்ண முடியாது. அதனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு நாள் முன்னாடியே ஃபைனல் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த வீடியோவோட ரீகேப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குறைந்தது நீங்கள் 50லேருந்து 100 சாய்ஸஸ் வரைக்கும் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு டிஆர்எஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ட்ரீம் ரியலிஸ்டிக் சேஃப் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். மூணாவது காலேஜ் ஆர்டர், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை தான் முதல்ல வச்சு டிசைட் பண்ணணும். ஒரே காலேஜில் மல்டிபிள் பிரான்ச்சஸை போடணும்னு நினச்சா நீங்கள் போடலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சை முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் அலாட்மெண்ட்டு, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1 இல்லாட்டி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை தடவை வேணாலும் சாய்ஸ் லிஸ்ட்டை இது பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே செக் பண்ணி நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இந்த எபிசோடோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கில் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். உங்கள் ரேங்கை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக உருவாக்க முடியும். அதனால் அவசரப்படாமல் ஒவ்வொரு சாய்ஸையும் யோசித்து போடுங்க. அடுத்த எபிசோடில் மாணவர்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிற டாப்பிக்கு, அதாவது அலாட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா என்ன, அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படின்னா என்ன, டெக்ளைன் அப்படின்னா என்ன, ஃப்ரீஸ் அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையுமே எளிமையாக எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் சீரியஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ கேம்பஸை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.